வளர்ந்தால் தீர்க்கலாம், வயதாக இருக்கலாம். நேற்று வரலும் 60 முடிந்திருக்கலாம், 65 முடிந்திருக்கலாம். குற்றமில்லை, 70 முடிந்திருக்கலாம். நேற்று வரையிலும் காலத்தை வீண் செய்திருப்போம், குற்றமில்லை. இது நேரம் வரலும் குற்றம் செய்திருக்கலாம், வீண் செய்திருக்கலாம், குற்றமில்லை. இனி ஒவ்வொரு நாட்களும் புண்ணிய நாட்களாக செல்ல வேண்டும். புண்ணிய நாட்கள் இதுன்னு கேட்டான், அது அன்னதானம் செய்வதும் பூஜை செய்வதும். இனி ஒவ்வொரு நாட்களும் தடைபடக்கூடாது, தடைபடா வாழ்க்கை பெற வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் வீண் செய்யக்கூடாது. வீண் செய்யாமல் கிடைத்திருக்கிற அம்மாவுடைய பிறை கிடைத்திருக்கு. பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிராணி பேனார். பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரியோர் பேரு இழந்தனர். திரும்ப பெருதற்கரிய பிறவி பெற்றும் என்ன காட்ட வழிகாட்டல் இல்லை, சொல்லித்தர ஆள் இல்லை. இது தவறான பாதை காட்ட முஸ்லிக்கு போகிறதுக்கு போல இப்போ தம்ம விட்டு காட்ட என்ன புரியாது இல்லையா? வழிகாட்ட ஆள் வேணும். ஆகவே நீங்களும் நிலை உயர வேண்டும். நேற்று வரையிலும் நீங்கள் இதை உண்மை தெரியாது இருக்கலாம், தெரிந்திருக்கலாம். என்று தெரிந்து கொண்டோம். என்ன தெரிந்து கொண்டானா? புண்ணியவான் ராமலிங்க சாமிகளே, மாணிக்கவாசகா, திருஞான சம்பந்தர் ஐயா, அருணகிநாதா, சதீஷா, என்னை ஏற்று அருள் செய்யுங்கள் என்ற ரகசியத்தை தெரிந்து கொண்டோம். அதான் உண்மை. அதான் குருவின் அடிபடிந்து கூடுவது பற்றுக்கப்பட்டான் சொன்னார். ஞானிகள் திருவடியை பூசியவன் நிச்சயம் ஞானியவான். ஏனென்றால் எல்லாம் அவள் இயற்கையால் படைக்கப்பட்ட தேகத்தை வென்றவன் அவன். ஞானிகள் பஞ்சபூதத்தை வென்றவன் அவன். இயற்கையின் அமைப்பு எப்படி இருக்கின்றால், படைத்தல் காத்தல், ஒரு உயிரை படைக்கும், வாழ்விக்கும், அழிக்கும். படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலும் செய்யும் அந்த இயற்கை. ஆனால் அதே இயற்கை துணை கொண்டு வெற்றி கண்டவன் ஐதொழிலும் செய்வான். என்ன காரணம்? அந்த வாய்ப்பு எப்படி கேட்டானா, எந்த இயற்கை நம்மை தோற்றுவித்ததோ, மும்மல குற்றத்தோடு நரக சொர்க்கத்தோடு காமத்தை தோற்றுவித்ததோ, அந்த இயற்கை துணை கண்டே காமத்தை வென்று விட்டதன் காரணமாக இயற்கையை விட ஆற்றல் பெற்றவன் அவன். இவன் தான் கடவுள். அதான் முற்று பெற்ற முடியும். அவன் தான் கடவுள். இப்போ ஏன் ஞானி வணங்கணும்னா, ஏன் ஈஸ்வரன் வணங்காம இவரவனா? நீ ஈஸ்வரன் சொல்றதே எல்லாம் இல்லை, பஞ்சபூதம் தான், இயற்கை கடவுள் தான். அந்த இயற்கை தோற்றுவிக்கும் போதே பெண்மையும் ஆண்மையுமாக, நரகமும் சொர்க்கமுமாக, சிற்றறிவும் பெரியறிவுமாக, பாவமும் புண்ணியமாக சேர்த்து வச்சிருக்கான் அந்த இயற்கை. அதை என்ன செய்யறான் ஞானிகள் புரிந்து கொண்டு பாவத்தை நீக்கி புண்ணியத்தை நடத்திக்கிட்டான். உண்மையை நீக்கி அரிசி வச்சுக்கிட்டான். தன்னை அது உண்மையை நீக்கி அரிசி வைத்துக் கொண்டான், பாவத்தை நீக்கி புண்ணியத்தை நிறுத்தி கொண்டான். அந்த இயற்கை துணை கொண்டே அவன் தான் உயர்ந்தவன், அவன் தான் கடவுள். அதான் சிவனே சிவஞானி. அதனால் சுத்த சிவனைய நடி சேர வல்லார்க்கு நவமான தத்துவம் நன்முத்தி நன்னும் பவமானதன்றி பரலோகமானார். பரலோகமானார் திருமந்தத்தில். குருவே சிவமன கூறின நந்தி, குருவே சிவன்பது குறித்து ஓரார், குருவே சிவனும் கோணுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வற்றவர் கோவினார். ஆக குரு வெறு சிவன் வேறு இல்லை. நீ பார்க்கக்கூடிய தலைவன் ஞானிகள் அத்தனை வெறும் சிவனே. அவன் தான் கடவுளை அறிந்தவன், கடவுள் மயமானவன், அவனே புண்ணியவான். ஆகவே புண்ணியவானை அறிமுகப்படுத்துவதே இந்த சங்கமாகும். நாம் சுட்டி காட்டினால், போற்றினால், புகழ்ந்தால், வணங்கினால், வாழ்த்தினால் அது முற்று பெற்ற முனிவனாக இருக்குமே தவிர மற்றவனை எனக்கு போற்ற மாட்டோம், இறந்தவனை வணங்க மாட்டோம். செத்து பிறக்கின்ற தெய்வத்தை துதிப்பதற்கு முத்திதான் இல்லை இருந்தான். நாங்கள் போற்றினால், கை கூப்பினால் அது முற்று பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும், புகழ்ந்தால் அது ஞானியாக இருக்க வேண்டும், பூச்சித்தாலும் முற்று ஞானியாக தன்னை வென்றவனாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த சங்கம் இந்த சங்கம் அன்பர்கள் காட்டுகின்ற பாதி தெளிவான பாதி, சிறந்த வழிகாட்டலாகும் இந்த சங்கம். ஆக அன்பர்கள் இந்த சங்கத்தை சார்ந்திருந்து தன் நிலையை உயர்த்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் நிலையை உயர வேண்டும். இது நாடு வரையிலும் நீங்கள் மேற்கொள்கின்ற காரியத்தை நீங்கள் உங்களுக்கு ஆசான் ஞானிகள் ஆசி கிடைத்து நீங்கள் நிலை உயர வேண்டும், தன்னைத்தான் அறிய வேண்டும். நீங்கள் முன் செய்த பாவங்கள் தீர வேண்டும், நீங்களும் புண்ணியம் பெற வேண்டும், பல்வேறு குற்றம் குறைகளை நீக்கி நீங்கள் நிலை உயர வேண்டும். ஒன்றை உங்களுக்காகவும் ஆசான் அகற்றி வேண்டியும் இந்த உலக மக்கள் நீடு வாழ வேண்டும்.